ப்ரோ ட்ரைலர் உள்ள போய் பார்த்தா வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. இந்த பொங்கல் தனுஷோட பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். வழக்கம் நீங்க அமெரிக்கா வேலைக்கு என்னடா வருவீங்க? இப்ப என்னடா எங்க ஊர் வேலைக்கு வந்திருக்கீங்க? இல்ல எப்பவும் போல அருண் மாதேஸ்வரன் டிராஃபிலிங் தான் நல்லா இருக்கு. ஜிஎம் மியூசிக் நல்லா இருக்கு. இன்ட்ரோ அவ்வளோ நடுவில் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. சிவராஜ்குமார் நல்லா பண்ணியிருந்தாரு. படம் சூப்பர் ப்ரோ. படம் லைக் வந்துட்டு வேர்ஸ்ட்லாம் சொல்ல முடியாது. லிட்டரலி சூப்பரா இருக்கு. படத்துல ஒரு லாகு கிடையாது. லைக் எல்லா சீன்ஸுமே சரி, ஒரு இடத்துல கூட நீங்க வந்துட்டு மிஸ் பண்ணாம லைக் அந்த சீட்டேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சீட்டேஜ்ல உட்காந்து பார்க்க வைக்கிறாங்க படத்தை. லைக் லிட்டரலி இன்டர்வென்ஷன்லாம் வந்துட்டு என்னடா அதுக்குள்ள வந்துருச்சு, என்ன அதுக்குள்ள ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. லைக் ஏன்னா படம் சூப்பரா போச்சு. லிட்டரலி நான் 2024 பிளாக் பஸ்டர் மூவில ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் மூவியே இருக்கும். லைக் இதுக்கப்புறம் வேற எந்த மூவி இந்த மாதிரி எடுப்பாங்களான்னு தெரியாது. லைக் லிட்டரலி டைரக்டரும் சரி, சினிமோட்டோகிராஃபரும் சரி, மியூசிக் டைரக்டர், ஆக்ஷன் ஆக்ட்ரஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. யாருமே குறை சொல்ற மாதிரி கிடையாது. படத்துல ஒரு லாகுமே கிடையாது. ஓப்பனா சொல்றேன், படத்துல யார் வேணாலும் பார்க்க சொல்லுங்க. படத்துல ஒரு லாக் நாங்க கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா ஓகே ஒத்துக்கிறேன். நம்ம படம் வேஸ்ட்ன்ற மாதிரி வச்சு சொல்றேன். ஃபைட் சீன் வந்துட்டு நீங்க எங்க இருக்குன்னு எங்க வைக்கலாம் தான் தேடணும். ஆனா நீங்க சுத்தி பாக்குற இடத்துல எல்லாம் ஃபைட் சீன்ஸா தான் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே. அதுல சொல்றேன் ப்ரோ, சீட் வச்சுல இந்த காலத்து பசங்களுக்கு, இந்த ஜென்ரேஷனுக்கு லிட்டரலி இந்த படம் சூப்பரா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பார்த்தாங்கன்னா அது எனக்கு தெரியல. பட் இந்த ஜென்ரேஷன்ல இப்போ வந்த பசங்களுக்கு வந்து பார்க்கும் போது லைக் நல்ல கருத்துள்ள மூவியாவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், லைக் ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸான மூவியாவும் இருக்கும். கூஸ்பமா இருந்துச்சு படம். ஆமா, லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்படியே அவெஞ்சர்ஸ்ல எப்படி வந்து மிங்கிள் ஆவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம் இருந்துச்சு. டிஃப்ரெண்டானா தான் அந்த கால் ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு படம். பார்ட் 2 லீடு வந்தாதான் தெரியும். அது ஏதோ காந்தி பான்னு சொல்றாங்க, அது வந்தாதான் தெரியும். ஆக்ஷன் சொல்லவா வேணும். அதான் ஐடியல் படமே நான் பாக்கல நானு. ஆனா இது ஒரு மாதிரி பர்டிகுலரா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. என்ன சொல்ற, தனியார் ஆக்ஷன் மூவி மாதிரி நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சீன் அப்படியே அவெஞ்சர்ஸ் மிங்கிள் ஆன அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோ. ட்ரைலர் உள்ள போய் பார்த்தா வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. இந்த பொங்கல் தனுஷோட பொங்கல் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். கிளைமேக்ஸ்லாம் ஹாலிவுட் லெவல்லாம் நம்ம தூக்கிட்டோம் ப்ரோ. இதுக்கப்புறம் என்ன ப்ரோ, ஹாலிவுட் நம்மளே ஹாலிவுட் எடுத்து வச்சிருக்காங்க உள்ள. பார்த்து எங்களுக்கு ஒரு சீனும் வேற லெவல் ப்ரோ. சூப்பரா இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கு படம். பொங்கல் சரியான பொங்கல் இதுதான். அதெல்லாம் தெரியல ப்ரோ நம்மளுக்கு. இந்த படம் எப்பவுமே தனுஷ் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கு ப்ரோ. அவ்வளவுதான், வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். வேற லெவல்ல இருக்கு. தாராளமா வந்து பாக்கலாம். நாங்க கூட ஏதோ சொதப்பிடுவாங்களோன்னு நினைச்சு வந்து பார்த்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். நான் நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு இருக்குமான்னு சொல்லிட்டு. மியூசிக்ல இருந்து எல்லாமே வேற மாதிரி புள்ள அரிச்சிடுச்சு. அவ்வளவுதான், ஹாலிவுட் ரேஞ்சிலே இருக்கு. எல்லாருமே வந்து இன்ட்ரோடக்ஷன், இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் வந்து பேங்கரா இருந்துச்சு. நடுவுல அங்கங்க கொஞ்சம் லேக் இருக்கு. ஸோ அருண் மாதேஸ்வரன் சாப்டரா சொல்றேன்னு சொல்லிட்டா ஒரு சில சாப்டர் நல்லா இருந்துச்சு, ஒரு சில சாப்டர் வந்து கொஞ்சம் லேக்கிங்கா இருந்துச்சு. அவெஞ்சர் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்ல ப்ரோ. லாஸ்ட்ல தான் ஜெயிலர் மாதிரி 3 பேர் சேர்த்திருக்காங்க. அந்த சீன் தான் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் தான் இருக்கு படம் ஃபுல்லாவே. தனுஷ் கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒரு ஆள் பாக்கலாம். ஐயா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. டைரக்டராக அந்த தனுஷ் சரியா வரல. டைரக்டருக்கு முன்னாடி எடுத்த 2 படமும் நல்லா இருக்கும். ராக்கி, சானிக், இது 2மே நல்லா இருக்கும். சானிக்காக தான் ஓடிடில போயிடுச்சு, அந்த பெருசா தெரியல. பட் ராக்கி நான் தியேட்டர்ல பார்த்தேன், செம ஃபீல் கொடுத்துச்சு. அந்த டைரக்டருக்காக தான் வந்தேன். ஃபுல் மீல்ஸ் அவரு தனுஷ் ரொம்ப செம்மையா இருந்துச்சு. அதே மாதிரி சுதீப்பும் நல்லா பண்ணியிருந்தாரு. 3 பேர் சேர்ந்து பண்ணாரு, சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல 3 பேர் ஜாயின் பண்ணி அடிச்சாங்க. அந்த சீன் ஃபைட்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் தான் படம் ஃபுல்லா. ஃபைட் சீன் சூப்பரா இருக்கு. கதை எப்பயும் ஆஸ் யூசுவல் ஸ்டோரி தான். ஒரு பாரஞ்சித் அதே மாதிரி ஸ்டோரி தான் போயிட்டு. மாரி செல்வராஜ் மாதிரி கதை தான். பட் எடுத்த விதம், அந்த ஃபைட் சீன் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. கேப்டன் மில்லர் தான் சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆமா, மேக்கிங்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி பாத்துருக்க மாட்டேன். இவ்வளவு வயலன்ஸ், இவ்வளவு ஆக்ஷன்லாம் செம்மையா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்னு தெரியும். இவ்வளவு இயர்ஸோட ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா செம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு படம். டவுட்டே இல்லை, பொங்கல் வின்னர் இது மட்டும் தான். இது வரும்போதே தெரியும், எந்த படம் வந்தாலும் இதுதான் வின்னர் அப்படின்னு பார்த்தாலே தெரியும். இந்த படம் நீங்க ஒரு தடவை பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஐமேக்ஸ்ல போய் பார்க்க வேண்டிய படம். செம்ம பக்கா தியேட்டர் மெட்டீரியல். எங்கேயுமே லாக் இல்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போன மாதிரியே தெரியாது. ஒரு 1.5 hours அப்படி ஆன மாதிரி தான் இருக்கும். அப்புறம் தான் புரியும் உங்களுக்கு வந்து படம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கு. அதனால டைம் போனதே தெரியல. லாக்லாம் எங்கேயுமே இல்ல. எங்கேயுமே உங்களுக்கு போரே அடிக்காது. செம்ம படம்.